நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பாடுவோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கரங்கள் தட்டி பாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இதோ நம்முடைய ஆண்டவர், நீங்களும் நானும் நம்பி இருக்கிற நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். ஆண்டவரை இறுக்கமாக பற்றிக் கொள்ள, நம்முடைய தேவனை உறுதியாக பற்றிக் கொள்ள, நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் கடந்து இதோ ஆண்டவருக்கு முன்பாக நம்மை ஒப்புக் கொடுப்போம், ஒப்புக் கொடுப்போம், ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பாடுவோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இதோ பரிசுத்தர், தூயவர், நம்முடைய துதி கன மகிமை எல்லாம் எல்லாம் நம்முடைய தந்தையாகிய நம்முடைய கடவுளாகிய இவருக்கே சொந்தம். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தரே உமக்கே ஆராதனை, பரிசுத்தரே உமக்கே ஆராதனை. தூயவரே உமக்கே ஆராதனை, தூயவரே உமக்கே ஆராதனை. துதிகண மகிமையெல்லாம், துதிகண மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம், அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. சத்தமா பாடுவோம். உமக்கே ஆராதனை. இதோ உன்னதவர், இதோ உத்தமர் நமக்கு முன்பாக இருக்கிறார். நம்முடைய இதய வணக்கத்தை, நம்முடைய அன்பை அன்பை அவருக்கு சமர்ப்பிப்போம், சமர்ப்பிப்போம். உன்னதரே உமக்கே ஆராதனை, உன்னதரே உமக்கே ஆராதனை. உத்தமரே உமக்கே ஆராதனை, உத்தமரே உமக்கே ஆராதனை. துதிகண மகிமையெல்லாம்
நமக்கு முன்பாக இருக்கிறார். வல்லவரே உமக்கு ஆராதனை, நல்லவரே உமக்கு ஆராதனை என்று சொல்லி நம்மை நாமே முழுமையாக முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு அர்ப்பணிப்போம். நல்லவரே உமக்கே ஆராதனை, நல்லவரே உமக்கே ஆராதனை, வல்லவரே உமக்கே ஆராதனை, வல்லவரே உமக்கே ஆராதனை. துதிகண மகிமையெல்லாம், துதிகண மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம், அப்பா உமக்கே செலுத்துகிறோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அனுபவே. ஆராதனை 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 ஆராதனை, சத்தமா பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. கரங்கள் தட்டி அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அனுபவே. ஆராதனை 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 ஆராதனை, சத்தமா ஆராதனை 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 ஆராதனை. கண்களை மூடி கரங்கள் தட்டி அன்பு கூறுவே அதிகமா ஆண்டவரே ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா கூறுவே ஆண்டவரே அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா கூறுவே ஆராதிப்பே, ஆண்டவரே கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா கூறுவே ஆராதிப்பே, கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா கூறுவே துவரே ஆராதிப்பே, துவரே கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே ஆறுதலே ஆராதிப்பே, அன்பே ஆறுதலே கூறுவே மருத்துவரே அதிகமா நம்பிக்கையே அன்பு கூறுவே நன்றி ஆண்டவரே, அதிசய செயல்களுக்காக நன்றி ஆண்டவரே, அறிந்து கொண்டோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, புரிந்து கொண்டோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களது குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களது தேவைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், உடலை ஒப்புக் கொடுக்கிறோம், உடல் நோய்களை
கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது கவலைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது கண்ணீரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை இன்மையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. திருமணமாகாத நாட்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கிறோம். நண்பர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மனைவியை ஒப்புக் கொடுக்கிறோம். கணவரை ஒப்புக் கொடுக்கிறோம். குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பெற்றோர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே. தூக்கி நிறுத்தும் ஆண்டவரே. நீர்தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. பிரியமானவர்களே, இதோ நமக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். மற்றவர்கள் நம்மை பார்த்து தீர்ப்பிடலாம், நம்மை பார்த்து பாவி என்று சொல்லலாம், நம்மை பார்த்து கேவலமானவன் என்று சொல்லலாம், நம்மை பார்த்து ஏழை என்று ஏளனமாக சிரிக்கலாம். இதோ நாம் ஒரு சாதாரணமான நிலையில் இருப்பதை பார்த்து நகைக்கலாம். நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மை தள்ளிவிட்டு சிரிக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம பக்கம் இருக்கிறார். நீங்களும் நானும் நம்பி வந்திருக்கிற கடவுள் இதோ நம்முடைய சார்பாக இருக்கிறார். நமது பக்கமாக இருக்கிற அந்த ஆண்டவரிடம், நமது சார்பாக இருக்கிற அந்த ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்ன தாங்கி பிடிங்க, உங்களை மட்டுமே நம்பி இதோ இந்த மக்கள் வந்திருக்கிறாங்கப்பா. இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக ஏராளமான மக்கள் உங்களுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு, உங்களது கால்களை பிடித்துக் கொண்டு கண்ணீரோடு இருக்கிறார்கள் இல்லையா? இவர்களது வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்கு எது தேவை, என்ன தேவை என்பது உமக்கு மட்டும்தானே ஆண்டவரே. இந்த மக்களுடைய தேவையெல்லாம் அறிந்தவர். நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க ஆண்டவரே. இவர்களது தேவைகளை இவர்களுக்கு வாரி வாரி கொடுங்க ஆண்டவரே. இவர்களது அவமானம், அசிங்கம் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. இதோ நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, இது சாவுல போய் முடியாது, இதன் வழியாக மனுமகன் மாட்சி பெறுவார், இவர் வழியாக இவர்களும் மாட்சி பெறுவார்கள் என்று சொல்லி ஆண்டவரே, இதோ இந்த மக்கள் அனுபவிக்கிற துன்பங்கள் வழியாக, இந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற ஏமாற்றங்கள் வழியாக, இவர்கள் வடிக்கிற கண்ணீரின் வழியாக ஆண்டவரே, இவர்கள் மாட்சி பெற வேண்டும் ஆண்டவரே. இதோ இவர்கள் துன்பத்தில் இருந்து விடுதலை பெற்று ஜெயிப்பதன் வழியாக நீர் மாட்சி பெற வேண்டும். இதோ கடவுளை நம்பியவன் ஒரு நாளும் அழிந்து போகவில்லை. மீட்பரை நம்பியவன் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போவதில்லை. அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான், அவன் ஜெயித்து நிற்பான் என்பதை இந்த சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். மாலைகள் பெயர்ந்து போகலாம், ஆமென் ஆமென். குன்றுகள் அசைந்து போகலாம், இயேசுவே. மாலைகள் பெயர்ந்து போகலாம் ஆண்டவரே, குன்றுகள் அசைந்து போகலாம், இயேசுவே. மனதுருகும் தேவன் ஆமென் ஆமென். மாறிடவே மாட்டார், கடவுள் மாற மாட்டார் பிரியமானவர்களே. மாறிடவே மாட்டார், மாறி போக மாட்டார் பிரியமானவர்களே. மாறிடவே மாட்டார். ஆமென் ஆமென். இயேசு மாறிடவே மாட்டார். உலகம் உன்னை வெறுக்கலாம், ஆமென் காரணமின்றி நகைக்கலாம், ஆமென். உலகம் உன்னை வெறுக்கலாம், இயேசுவே. காரணமின்றி நகைக்கலாம், ஆமென். உன்னை படைத்தவரோ இயேசுவே. உள்ளம் கையில் ஏந்துவார், ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உள்ளம் கையில் ஏந்துவார், உள்ளம் கையில் ஏந்துவார், உன்னை உள்ளம் கையில் ஏந்துவார். நன்றி ஆண்டவரே. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையா
இயேசு கைவிடவே மாட்டார். உம்மையை போல இந்த உலகிலே இயேசுவே வேறொருவரும் இல்லையே. ஆமென் ஆமென் உம்மையை போல இயேசுவே இந்த உலகிலே இயேசுவே வேறொருவரும் இல்லையே. யாருமே இல்லை ஆண்டவரே. அப்பாவும் நீரே இயேசுப்பா என் அப்பாவும் நீரே இயேசுவே என் ஆத்மநேச நீரல்லோ. ஆமென் ஆமென் அம்மாவும் நீரே இயேசுப்பா என் அப்பாவும் நீரே ஆமென் என் இதய துடிப்பும் நீரல்லோ. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 3 முதல் 11 வரை. மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டி வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டும் அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? உமக்கு எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர் இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, நம்முடைய கத்தோலிக்க ஆன்மீகம் மிக மிக அற்புதமான ஒரு ஆன்மீகம். அதில் இருக்கிற இந்த பாவ சங்கீர்த்தனம் என்கிற இந்த திருவருட்சாதனம் நிறைய மக்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்குது. நான் ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனை செஞ்சேன், அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை மொத்தமாக மாறி போனது அப்படின்னு சாட்சி சொல்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நம்முடைய திரு அவையில ஏராளம் ஏராளம். இங்கே நான் எப்பொழுதெல்லாம் ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் கடவுளுக்குள்ள மறுபடியும் பிறக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, ஏன் அப்படின்னா, யார் ஒருவர் தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்கிறார்களோ, தான் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த அந்த குற்றங்களையும் குறைகளையும் ஒத்துக்கொள்கிறார்களோ, அவர்கள் ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ள நுழைவதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த ஒரு திருவருட்சாதனம் அவர்களது வாழ்க்கையை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது, ஒரு நல்ல அற்புதமானதாக மாற்றுகிறது. நம்முடைய ஏன் கத்தோலிக்க திரு அவையில ஒரு முழுமையான திருப்பலியில பங்கேற்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னம்னா, தொடக்கத்துல மக்களை அழைத்து ஒருவரோடு ஒருவர் உறவை பகிர்ந்து கொண்ட பிறகு முதல்ல திருப்பலியில நடக்கிறது அதுதான். நம்முடைய பாவத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். தனியாக போய் என்னுடைய பங்கு தந்தையிட்டையோ இல்ல அருட்தந்தையர்கள்ட்டையோ பாவ சங்கீர்த்தனை செய்ய முடியாம போனாலும் கூட எல்லாரும் ஒட்டு மொத்தமாக நின்று, நான்
என்னுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் செய்த தவறுகளுக்காக எல்லா மக்களுக்கு முன்பாக நான் அதை அறிக்கையிட்டு நான் மனம் வருந்துகிற பொழுது கடவுளுடைய பிரதிநிதியாக நின்று ஒரு குருவானவர் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நிறைய நேரத்துல தற்கொலை நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னை யாருமே புரிஞ்சுக்கல, என்னை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை எல்லோரும் பாவின்னு சொல்லி விலக்கி வைக்கிறாங்க, என்னை குற்றவாளின்னு சொல்லி என்னை தூரமா நிறுத்துறாங்க அப்படிங்கிறது தான் காரணம். ஆனால் ஒரு குற்றவாளியை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது, ஒரு பாவியை நீங்கள் மறுபடியும் அன்பு செய்கிற பொழுது அவர் அந்த பாவத்திலிருந்து வெளியே வருகிறார். வேறு எங்கும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில இருக்குதுங்க. நான் ஒரு குருவானவர்கிட்ட போயிட்டு நான் என்னுடைய சிந்தனையால சொல்லால செயலால இந்த தவறை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது எனக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு மட்டுமல்ல, உளவியல் ரீதியாக சைக்கலாஜிக்கலா எனக்கு நல்லதொரு அறிவுரையை சொல்லி அதிலிருந்து நான் எப்படி வெளியேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வழிநடத்துதலையும் என்னுடைய குருக்கள் எனக்கு கொடுக்கிறாங்க. மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. பிரியமானவர்களே, சில நேரத்துல ஒரு சிலர் எங்களை பார்த்து கேட்பாங்க, என்ன ஃபாதர் இந்த பூசை வைக்கிறதுக்கா நீங்க 14 வருஷம் 15 வருஷம் படிக்கிறீங்க? இல்ல, ஒவ்வொரு குருவானவரும் தன்னுடைய பங்குல தான் பணிபுரிகின்ற இடங்கள்ல அந்த மக்களை வழிநடத்துவதற்கு தேவையான உளவியலை படிக்கிறார்கள், விவிலியத்தை படிக்கிறார்கள், கடவுளுடைய அந்த உடனிருப்பை அவர்களுக்கு எப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் கற்றுத் தெரிகிறாங்க. அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்களா இல்லையா என்பது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் இதை அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் தான் குருக்கள். அப்ப நான் ஒரு நல்ல பாவ சங்கீதனம் செய்கிற பொழுது எனக்கு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது, ஒரு மன அமைதி கிடைக்கிறது. எனக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்வு என்னிடமிருந்து காணாமல் போகிறது, கரைந்து போகிறது. மீண்டும் இந்த உலகத்துல நான் ஆசையோடு நான் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான ஒரு உணர்வு எனக்குள்ள பிறக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த ஒரு நற்செய்தியில பார்க்கிறோம், ஒரு பெண் எல்லாருக்கும் முன்னாடி அப்படியே ஒரு குற்றவாளியா வந்து நிறுத்துறாங்க. யார் அப்படின்னா மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும். இவ என்ன தவறு செஞ்சிருக்கிறா அப்படின்னா விபச்சாரத்துல பிடிபட்டு இருக்கிறாள். அன்பானவர்களே, அவளை பார்த்து சொல்றாங்க, போதகரே, இந்த பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டவள். அப்பனா என்ன அப்படின்னா அவள் அந்த பாவத்தை செய்து கொண்டிருந்த பொழுது, அந்த தவறை செய்து கொண்டிருந்த பொழுது அவளை பிடிச்சிருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் அது விபச்சாரம் செய்கிறாள் என்கிற பொழுது அவள் மட்டும் தனியா செய்ய வாய்ப்பில்லையே. எங்கே அந்த ஆண்? எங்கே அந்த ஆண்? பிரியமானவர்களே, அடுத்த லைன்ல இங்க சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இவள் மோசேயோட கட்டளைப்படி கல்லால அடிச்சு கொலை செய்யப்பட வேண்டும். ஆனா இவளை எதுக்காக கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க அப்படின்னா, அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசுவை குற்றவாளியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணை குற்றவாளியாக நிறுத்துறாங்க. அந்த பெண் தவறு செய்வதில் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம், இவர் இதை எப்படி தீர்ப்பிடுறாருன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவள் மீது அங்கே பழி சுமத்துகிறார்கள். இயேசுவிடம் அந்த ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. பிரியமானவர்களே, அது அவங்களுடைய உள் உணர்வாக இருந்த பொழுதிலும் கூட இங்க இயேசு எப்படி செயல்படுகிறார், குற்றம் சுமத்தப்பட்ட அந்த பெண் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிற பாருங்க. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இங்க இந்த 2 பேருமே இயேசுவை தெரிஞ்சு வச்சிருந்தாங்களா, அறிந்து வைத்திருந்தார்களானா? இல்ல.
இந்த மறைநூல் அறிஞர்கள் இயேசுவை ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கிறார்கள். இந்த பரிசேயர்கள் இயேசுவை ஒரு சாதாரண போதகராக மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனா இயேசுவுக்கு பக்கத்துல வந்து விழுந்த உடனே அவள் இயேசுவ என்ன நினைக்கிறா? ஒரு சாதாரண போதகராக அல்ல, ஒரு சாதாரண மனிதராக அல்ல, இவர்கிட்ட வேற என்னவோ இருக்குது. அவ அந்த நேரத்துல ஆர்கியூ பண்ணல. நான் மட்டும்தான் குற்றவாளினா இவன் எங்க அப்படின்னு கூட கேட்கல. நம்ம அப்படிதான் பண்றோம். பல நேரத்துல நான் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னா, ஏன் அவரை மட்டும் விட்டீங்க? ஏன் என்னுடைய சகோதரனை மட்டும் விட்டீங்க? ஏன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மட்டும் இதை கொடுத்தீங்க? நம்மளோட பெரிய பழக்கமே, என் வீட்டுல லைட்ல அணைஞ்சிருச்சுன்னா உடனே வெளியில வந்து என்ன பண்ணுவோம்? பக்கத்து வீட்டுல கரண்ட் இருக்குதான்னு தான் பார்ப்போம். எனக்கு ஒரு கண்ணு போச்சுனாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுல இருக்கிறவனுக்கு 2 கண்ணு போகணும் தான் பார்க்கணும். பிரியமானவர்களே, ஆனால் இங்க ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, அந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் இயேசுவ ஒரு சாதாரணமான ஏதோ ஒரு நீதி தீர்ப்பு கொடுக்கிற ஒரு மனிதனாக பார்க்கிறார்கள். ஆனால் இவள் போதகராக கூட அல்ல, ஒரு நீதி தலைவராக அல்ல, எல்லாத்தையும் கடந்தவரா. எனக்கு நீதான் உயிரை கொடுக்க முடியும். இவ்வளவு பேரும் அப்படியே கல்ல கையில வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கல்லை என் மேல வீசுனாங்கன்னா அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கே நான் செத்து போயிருவேன், இந்த வாழ்க்கை என்பது எனக்கு இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்துல எனக்கு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் இவருக்கு மட்டும்தான் இருக்குது. என்னை மீட்கிறவர் இவர் தான். என்னுடைய வாழ்க்கையை இந்த இடத்துல இருந்து நான் தொடங்கினாலும் அதுக்கு காரணமாக இருப்பவர் இவர் தான் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாம, பிரியமானவர்களே, இயேசுவை மட்டுமே நம்பி அப்படியே தன்னை ஒரு குற்றவாளியாக அப்படியே வச்சுக்கிட்டு அவ கிடக்கிறா. அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, அப்போ இயேசு என்ன பண்றாரு? ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஏதாவது சொல்லு, என்ன பண்ணணும்? கல்லால் அடிக்கவா? இவளை மன்னிக்கவா? மன்னிக்குன்னு சொல்லிட்டா மோசையோட கட்டளை நிறைவேற்றுற, இல்ல அடிங்கன்னு சொல்லிட்டா ஒரு பெண்ணை அடிச்சு இவரே கொலை செய்ய சொல்லி இருக்கிறாரு. பிரியமானவர்களே, இயேசுக்கு அங்க ஈஸியா கேட்டிருக்க முடியும், எங்கடா இவ கூட தப்பு செஞ்ச, பாவம் செஞ்ச அந்த ஆண் அப்படின்னு கேட்க முடியும். அதை கூட அவர் கேட்கல, அதை கூட கேட்கல. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அவர்கள் விடாமல் அவரை கேட்டுக்கொண்டே இருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, அந்த பார்வைக்கு அவங்களால முதல்ல பதில் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. நம்மை இயேசு கூர்ந்து பார்த்து நீ எப்படி இருக்கன்னு கேட்டா நமக்கு பதில் சொல்ல முடியுமா? நீ என்னென்ன தவறு செஞ்சிருக்கிற அப்படின்னு நம்மளை கேட்டார் அப்படின்னா நம்மளால பதில் சொல்ல முடியுமா? அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும். பிரியமானவர்களே, இயேசுவோட ட்ரீட்மெண்ட் இதுதாங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்க நம்முடைய மனசாட்சியை தூண்டி விடுவாரு. நீங்களே உங்களுக்கு தீர்ப்பிடுங்கள், நீங்களே உங்களுக்கு தீர்ப்பிடுங்கள். அந்த சகோதரனோடு நீ எப்படி பேசின, அந்த சகோதரியோடு எப்படி பேசின, அந்த அலுவலகத்துல நீ எப்படி ஏமாத்தி பணம் வாங்கின, உன்னுடைய சொத்தை எப்படியெல்லாம் நீ வாங்கிக்கிட்ட அப்படின்னு கடவுள் என்ன பண்ணுவாரு? உன்னுடைய மனசாட்சியை தூண்டி விடுவார். உன்னை நிமிர்ந்து பார்த்து, உன்னை கூர்ந்து பார்த்து, என்னுடைய மகனே மகளே, நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன என்ன எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு உன்னுடைய மனசாட்சியை தூண்டி விடுவார். அப்படி தூண்டி விட்ட பொழுது, பிரியமானவர்களே, இயேசுவின் மீது பழி சுமத்த வேண்டும் அப்படின்னு வந்தவர்களும் சரி, அந்த பெண் மீது பழி சுமத்த வேண்டும் பழி சுமத்தியவர்களும் சரி, எல்லாரும் அங்கிருந்து போனாங்க. காரணம், அவர்களுக்கு மனசு வலித்தது, அவர்களது குற்றம் அவர்களுக்கு முன்பாக தெரிந்தது. நான் யோசிச்சு பார்க்கிறேன், சில நேரத்துல இங்க என்ன தெரியுங்களாங்க பிரச்சனை? நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் குற்றம் செஞ்சிட்டேன், நான் தவறு செஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மள பலருக்கு இல்லாமலே போயிடுச்சு, இல்லாமலே போயிடுச்சு. நம்முடைய இளைஞர்களும் இளம் பெண்களும் கோயில்ல வந்து உட்கார்றதுக்கு இங்கே தயங்குகிறார்கள். இதெல்லாம் என்ன பொழப்பா அப்படின்னு சொல்றாங்க. காரணம், அவர்களுக்கு அந்த குற்ற உணர்வு இல்லவே இல்லை.
நான் என்ன வேணுமானாலும் தவறு செஞ்சுட்டு நாக்க நீட்டி நன்மை வாங்க முடியும், மற்றவர்களுக்கு முன்னாடி நான் நற்கரணையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்துருச்சு. பிரியமானவர்களே, ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், யூதாஸ் நற்கருணையை பெற்றுக்கொண்ட பொழுது அவனது உள்ளத்துல யாருங்க நுழைஞ்சான்? சாத்தான் நுழைந்தான். நீங்கள் எப்பொழுது உங்களது பாவங்களை ஏற்றுக்கொள்ளாமல், உங்களது பாவங்களுக்காக தவறுகளுக்காக கடவுளிடம் மன்னிப்பு கேட்காமல் இந்த திருவிருந்துல பங்கேற்கிறீர்களோ, அப்பொழுது உங்களது உள்ளத்துல சாத்தான் நுழைகிறான். சாத்தான் நுழைகிறான். தெளிவா இருக்கணும். அன்பார்ந்தவர்களே, இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதியில் என்ன நடக்குது பாருங்க. அவர் சொன்னதை கேட்டதும் ஒருவர் தொடங்கி எல்லோரும் அவர்கள் யாவரும் அங்கிருந்து போயிட்டாங்க. இப்போ கடைசியா ரொம்ப அற்புதமான ஒரு வரி பாருங்க. இயேசு மட்டும் அங்கே இருந்தார். நீங்கள் எப்பொழுது உங்களது பாவங்களை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு கடவுளை மட்டும் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, அப்ப இயேசு உங்களை விட்டுட்டு போக மாட்டாரு. உங்கள் மீது பழி சுமத்தியவர்கள், உங்கள் மீது அவதூறு சொன்னவர்கள், உங்கள் மீது இல்லாதது பொல்லாதது சொன்னவங்கலாம் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உங்களை விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆனா நீங்க ஆண்டவரே, நான் இவ்வளவுதான், நான் குற்றவாளி தான், நான் இயலாதவன் தான், இயலாதவள் தான், ஆனா நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் என்று அந்த பெண்ணை போல நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கிற பொழுது, பிரியமானவர்களே, யாருங்க உங்க கூட இருக்கிறா? இயேசுவே உங்க கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவரிடம் தான் நீங்களும் நானும் இன்னும் வந்திருக்கிறோம். சரி, அவங்கள அனுப்பியாச்சு. இப்ப இந்த பெண்ணுக்கு சொல்லணும்ல, இங்க என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு நிமிர்ந்து பார்த்து, இப்பையும் பார்க்கிறாரு, நிமிர்ந்து பார்க்கிறார். அவருடைய பார்வை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நிமிர்ந்து பார்த்து, அம்மா அவங்க எங்க? ஏன் இயேசுவுக்கு தெரியாதா? இயேசுவுக்கு தெரியாதா? பிரியமானவர்களே, அப்ப இயேசு என்ன சொல்றாரு? அம்மா இவங்க தானே உன் மீது பழி சுமத்தினாங்க, அவங்களாம் ஓடி போயிடுவாங்க. இவங்க தானே உன்னை கேவலப்படுத்தினாங்க, இவங்க தானே உன்னை பாவின்னு சொன்னாங்க, இவங்க தானே உன் மீது இல்லாதது பொல்லாதது எல்லாம் சேர்த்து சேர்த்து சொன்னாங்க. அவங்க எனக்கு முன்பாக நிற்க முடியாது, எனக்கு முன்பாக நிற்க முடியாது. அப்ப அதை அவளே உணர்ந்து கொண்டு அவ என்ன சொல்றாரு? அம்மா எங்கே? எவரும் உமக்கு தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர் இல்லையா. பிரியமானவர்களே, நீங்க இயேசுக்கு பக்கத்துல வந்துட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவருக்கு பக்கத்துல வந்துட்டீங்கன்னா, இவர்தான் உங்களுடைய கடவுள், இவர்தான் உங்களுக்கு எல்லாம், இவர்தான் உங்களுக்கு உயிர், இவர்தான் உங்களுக்கு மூச்சு அப்படின்னு வந்து இவரை இறுக்க வந்து பிடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதிராக நிற்கிறவர்களை எல்லாத்தையும் அங்கிருந்து துரத்திடுவாரு, தூக்கி வீசி எறிந்து விடுவாரு. ஏந்திரிச்சு இவர் என்ன சொல்றாரு? நானும் உனக்கு தீர்ப்பிட மாட்டேன், உன்னை குற்றவாளின்னு நானும் சொல்ல மாட்டேன், நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே. அன்பானவர்களே, அவ செத்து போயிருவான்னு நினைச்சு வந்தா, கல்லால அடிபட்டு தன்னுடைய வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போயிரும்னு நினைச்சு பயந்தா. ஆனால் அவளுடைய வாழ்க்கைய வேறொன்றாக மாற்றி போட்டாரு. அன்னைக்கு பிறந்தவளை போல, அன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கைய புதுசா கத்துக்கிட்டவளை போல அவள் அங்கிருந்து எழுந்து அங்க தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறாள். பிரியமானவர்களே, வெறுமனே பாவத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துல எனக்கு சாபம் இருக்குது, என்னை எத்தனையோ பேரு அப்படி இப்படி என்னை கேவலமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு மரியாதை இல்லை, எனக்கு துன்பமே வாழ்க்கையாக இருக்குது, பிரச்சனையே என்னுடைய வாழ்க்கையாக இருக்குது, அப்படிலாம் நாம வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, நம்ம கலங்கி போய் இருக்கலாம், நாம் கண்ணீரோடு வந்திருக்கலாம், நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை சிரித்து கொண்டிருக்கலாம், நம்முடைய இயலாமையை எண்ணி நம்மை மற்றவர்கள் தூற்றி கொண்டிருக்கலாம். இதோ இந்த நாள்ல அந்த பெண்ணுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது அவள் இயேசுவை நம்பினாளோ,
எப்படி இயேசு எனக்கு மீண்டும் உயிரை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவளுக்குள்ள இருந்துச்சோ, அவளுடைய வாழ்க்கை புதுசா மாறுனுச்சு. அந்த பாவத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு கடவுளுடைய அன்பை பெற்றவளாக அவள் வாழத் தொடங்கினார். பிரியமானவர்களே, இதோ நம்பீது திணிக்கப்பட்டிருக்கிற அந்த சாபத்தை ஆண்டவர் இந்த நாள்ல வீசி எறிகிறார். நம்புவோம். என் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள், என் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பழி பாவங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய ஆண்டவர் இந்த நேரத்துல மாற்றுகிறார். என்னுடைய நோய் பிரச்சனைய, என்னுடைய வாழ்க்கையில என்னை யாரு பார்த்தாலும் கடங்காரன் கடங்காரன் சொல்கிற அந்த பிரச்சனைய இந்த நாள்ல மாற்றி தருகிறார் என்பதை நம்புவோம். பிரியமானவர்களே, இதோ இந்த நற்கருணை ஆண்டவர், இவரை நம்பி யாரெல்லாம் வந்து நிற்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மாறி போகிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், எனக்கு சுகம் தாரும், குணம் தாரும், என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து மீட்டு எனக்கு நம்பிக்கையை தாரும் என்று சொல்லி நம்மை முழுமையாக இதோ ஒப்பு கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவியானவர் உன்னை அழைக்கின்றாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவில் தஞ்சம் கொள்ளவா. தந்தை இயேசுவில் தஞ்சம் கொள்ளவா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. பாடுவோம். தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே, இதோ என்ன ஆசையா ஒரு பாத்திரமா செஞ்சீங்க. உங்களுடைய திறமையெல்லாம் பயன்படுத்தி என்ன அழகா வடிச்சீங்க. ஆனா என்னுடைய தவறுகளால, என்னுடைய பாவங்களால இதோ நான் உடைஞ்சு போயிட்டேன். ஆண்டவரே, நான் உடைந்த பாத்திரமாக இருக்கிறேன். ஆண்டவரே, ஆனாலும் கூட, நான் பாவி என்றாலும் கூட, உடைந்து போன பாத்திரம் என்றாலும் கூட என்ன நீங்க பயன்படுத்துறீங்களே ஆண்டவரே. இது யாருக்கு ஆண்டவரே தெரியும்? இது யாருக்கு ஆண்டவரே புரியும்? ஆண்டவரே, உதவாத என்ன கூட நீங்க ஒரு உருப்படியா பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்களே. நன்றி ஆண்டவரே. நீங்க இல்லாம என்னுடைய உலகம் விழிக்காத ஆண்டவரே. நீங்க இல்லாம என்னுடைய வாழ்க்கை நடக்காத ஆண்டவரே. என்ன ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும்.
தேவன் பயன்படுத்துகிறேன். இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன். இது யாருக்கு புரியும்? ஆண்டவரே, உதவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் விழியாதே. உதவாத என்னில் நீர் உறவாடி, ஆண்டவரே, நீங்க இல்லாம என் உலகம் விழியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விழியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விழியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே, இதோ என்னுடைய வாழ்க்கையில உங்களை மறந்துட்டு நான் எங்கெங்கேயோ ஓடி இருக்கிறேன். ஜோசியத்தை தேடி போயிருக்கிறேன், பில்லி சூனியத்தை தேடி போயிருக்கிறேன். இது செஞ்சா எனக்கு சரியாயிரும், அது செஞ்சா எனக்கு இது கிடைச்சிடும் அப்படிலாம் நம்பி வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, உங்களை மறந்து வாழ்ந்தவனா அது உங்களுக்கே தெரியும். ஆண்டவரே, ஏதோ பொருளுக்காக வேலைக்காக உங்களை தெரியவே தெரியாது என்று மறுதளித்தமா ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்துல உங்களுக்கு எதுவுமே உதவாத எனக்கு நீங்க நல்ல உறவா கூடவே இருந்திருக்கிறீங்க. என்னை காப்பாத்தி வழி நடத்தி இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்க இல்லனா என்னுடைய பொழுது விடியவே விடியாத ஐயா. என்னுடைய காலத்துல நல்லது நடக்கவே நடக்காது. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய தவறுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை மறந்து வாழ்ந்தவனா உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா ஆண்டவரே, உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. ஆமென். தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதத்தா என்ன மறந்தா இங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதத்தா என்ன மறந்தா இங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதத்தா என்ன மறந்தா இங்கே போவேனா. இயேசுவே, அன்பே, இதோ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோமோ அதே நிலையிலேயே அதே உள்ளத்தோடு அதே உள்ளத்தோடு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களது குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது கணவனை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது மனைவியை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது உடல் உள்ள ஆன்மாவை ஒப்பு
ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. சுத்தம் செய்பவரே, ஆமென். எங்களை மன்னிப்பவரே, ஆமென். எங்களை தொடும் ஆண்டவரே, ஆமென். எங்களை சுகமாக்கும் ஆண்டவரே, ஆமென். எங்களை குணமாக்கும் ஆண்டவரே, ஆமென். எங்களது பிரச்சனைகளை இயேசுவே. எங்களிடமிருந்து எடுத்து வீசும் ஆண்டவரே, இயேசுவே. எங்களை உம்முடைய மகனாக, இயேசுவே. உங்களுடைய மகளாக இயேசுவே. ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே. இதோ ஆண்டவர் நம்மை தொடுகிற நேரம், தொடும் ஆண்டவரே. நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம், இயேசுவே. நம்மை குணமாக்குகிற நேரம், இயேசுவே. நம்மை பரிசுத்தப்படுத்துகிற நேரம். ஆமென். ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கரங்கள் உயர்த்தி இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, என் துணையாளரே, என் துணையாளரே. ஆண்டவரே, இந்த மக்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இவர்களை தாங்கி பிடியும் ஆண்டவரே. அவமானத்தில் இருந்தும், அசிங்கத்தில் இருந்தும், கேவலமான நிலையில் இருந்தும், இவர்களுடைய கண்ணீரில் இருந்தும், இவர்களுடைய கவலையில் இருந்தும், இவர்களது வாழ்க்கையை மாற்றி தாரும் ஆண்டவரே. இவர்களை தொடும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையால் நிரப்பும் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இதோ இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆமென். சிந்திய அந்த இரத்தம் ஆமென். நம்மை தொடுகிறது. தொடும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான இரத்தம் ஆமென், ஆமென். நம்முடைய பாவங்களை கழுவி ஆமென், நம்மை ஆமென். தூயவராக ஆமென், மாற்றுகிறார். ஆமென். நம்முடைய பிரச்சனைகளை நம்மிடமிருந்து எடுத்து வீசுகிறார். நன்றி, 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 இயேசுவே, இந்த பிரச்சனைகளை இவர்களிடமிருந்து எடுத்து வீசும் இயேசுவே, ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இவருடைய நோயை இவர்களிடமிருந்து குணமாக்கும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். இவருடைய கண்ணீரை மாற்றும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். இவருடைய கவலைகளை போக்கும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆமென். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆமென். இயேசுவே, தொடும் ஆண்டவரே. இயேசுவே. இவர்களை தூய்மையாக்கும் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆமென். இவர்களை தாங்கி பிடியும் ஆண்டவரே. ஆமென். உயர்த்தி பிடியும் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே. தூக்கி நிறுத்தும் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒரு துளி நன்றி ரத்தம் ஆண்டவரே. என் மேல் வீழட்டும் நாதா. விழட்டும் ஆண்டவரே. ஒரு துளி ரத்தம் என் மேல் வீழட்டும் நாதா. விழட்டும் ஆண்டவரே. ஒரு துளி ரத்தம் என் மேல் வீழட்டும் நாதா. ஆமென், ஆமென். இயேசுவே. 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 ஆராதனை. ஆராதனை. இயேசுவே, உமக்கு நன்றி. ஆராதனை. எங்களை தொடுவதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை தூயவராக நன்றி மாற்றுவதற்காக ஆண்டவரே. நன்றி. எங்களை குணமாக்குவதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களது பிரச்சனைகளை எங்களிடமிருந்து எடுத்து வீசியதற்கு நன்றி. எங்களை அபிஷேகம் செய்ததற்கு நன்றி. எங்களுக்கு வாழ்வு தந்ததற்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. கரங்கள் தட்டி ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆமென், ஆமென். எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென், ஆமென். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எதுவும் நம்மை அணுகாது எந்த பிரியமானவர்களே. தீங்கும் தீண்டாது. எதுவும் நம்மை தீண்டாது பிரியமானவர்களே. இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். ஆமென், ஆமென். இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். சாத்தான் நம்மை நெருங்க மாட்டான். பாசம சிலுவையில் பலியானார், ஆமென். பாவத்தை வென்று விட்டார். ஆமென், ஆமென். இயேசு பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார்.
ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி ஏதும் அணுகாது. ஆமென் ஆமென். எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி ஏதும் அணுகாது. ஆமென் ஆமென். எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் நம்மை தீண்டாது. தீங்கும் தீண்டாது. சாத்தான் நம்மை நெருங்க மாட்டான். தீங்கும் தீண்டாது. நன்றி ஆண்டவரே. தீங்கும் தீண்டாது. உம்முடைய வல்லமைக்கு நன்றி. தீங்கும் தீண்டாது. உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நன்றி. தீங்கும் தீண்டாது. உம்முடைய அற்புதமான செயல்களுக்கு நன்றி. தீண்டாது. நன்றி ஆண்டவரே. தீண்டாது. இயேசுவே நன்றி. ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே. இயேசுவே இயேசுவே. ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே நன்றி. இயேசுவே. இயேசுவே நன்றி. எங்கள் ஆண்டவரே. எங்களை தொட்டவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை சந்தித்தவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை அபிஷேகம் செய்தவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை குணமாக்கியவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களது பிரச்சனைகளை தீர்த்தவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி. நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. 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 மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. Let us pray. O God, who in this wonderful sacrament have left us a memorial of your passion, grant us, we pray, so to venerate the sacred mysteries of your body and blood, that we may ever experience within us the fruits of your redemption, who lives and reigns world without end.